ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிரிதர், சென்னை தண்டையார்பேட் லொக்கேஷன்லேருந்து ஜிஎன் ஃபார்ம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்டஸ் பேர்டை பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எக்லட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இதோட ப்ராப்பர் நேம் வந்து எலக்டஸ். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதோட கலரேஷன் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 கலர் தெரியுது இல்லையா? ஸோ இது வந்து மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஃபுல் க்ரீனாக வர்றது வந்து மேல். ஸோ இதில் ஃபுல் ரெட் வர்றது வந்து ஃபீமேல். ஸோ இது வந்து ஈஸி. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா அந்த கிரே பேரட்டு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு டிஎன்ஏவோ ஃபெதர் பிளக்கிங்கோ பிளட் சாம்பிளோ எதுவுமே தேவை கிடையாது. கலர் வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதுக்கு ரிங்கு தேவை கிடையாது. ஸோ இதோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட கண் இருந்தாலே போதும். ஸோ இந்த கண் வந்து வளர வளர இதுக்குள்ளே வந்து ஒரு இன்னர் ரிங்கு வரும், அவுட்டர் ரிங்கு வரும். இதை வச்சு இதோட ஏஜை நம்ம மேக்ஸிமம் அடல்ட் ஏஜை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இது எதுக்கோசம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் கிரே பேரட்டை பார்த்துருப்பீங்க, மக்காவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எக்லட்டஸ் வந்து அதிகமாக மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேர்டுக்கும் கிரே பேரட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஃபுட்டு. இந்த ஃபுட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரே பேரட்டுக்கு A19 ஃபார்முலா வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த பேர்டுக்கு கண்டிப்பாக A19 கொடுக்கவே கூடாது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, A19ல் ஹை ஃபேக்ட் இருக்குது. ஆனால் இந்த பேர்டுக்கு ஹை ப்ரோட்டீன்ஸ் தான் தேவை, லோ ஃபேக்ட் தான் தேவை. ஸோ அப்போ நம்ம A19 கொடுத்தோம் அப்படின்னா பேர்டுக்கு வளர வளர கண்டிப்பாக பிரச்சனையே உண்டாக்கும். ஸோ அப்போ இந்த பேர்டுக்கு என்ன ஃபார்முலான்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? அதுக்கு A21 அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன்ஸும் லோ ஃபேக்ட்டும் உள்ள ஃபுட்டு கண்டென்ட் இது. ஸோ இந்த ஃபுட்டு தான் வந்து எக்லட்டஸ்ன்ற பேர்டுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த ஃபுட்டு இந்த பேர்டுக்கு மட்டுமா கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மோஸ்ட்லி காக்கடோஸுக்கு அந்த பேர்டுக்கும் A21 கொடுக்கலாம். ஸோ காக்கடோஸ் எக்லட்டஸுக்கு அப்படிலாம் A21 ஃபார்முலா நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். கிரே பேரட் மக்காவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா A19 ஃபார்முலா நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபுட்டை தான் நம்ம இது நாள் வரையும் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபுட்டு கொடுக்குறதுனால தான் பேர்டு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்து கிரே பேரட் மாதிரி டிமினி அந்த மாதிரி காங்கோ அந்த மாதிரி எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் கண்டிப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராண்ட் எக்லட்டஸ்ன்னு சொல்லுவோம். கிராண்ட் எக்லட்டஸ்னால் இருக்கிறதுலே பெரிய சைஸ். இதில் பாஸ்மெரின்ற ஒரு பேரட் இருக்குது. அதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேலுக்கு ரெட் டைல் வருது இல்லையா? ஸோ அந்த ஓஸ்மெரியில் இந்த ரெட் டைலுக்கு கூட டார்க் எல்லோ கலர் வரும். ஸோ அதே மாதிரி மேலுக்கு நார்மலாகவே இந்த எல்லோ வரும். ஸோ இந்த ஓஸ்மெரியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கலர் காமிக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஓஸ்மெரிக்கும் கிராண்ட் எக்லட்டஸ்க்கும் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லவே வேணாம். இந்த பேர்டுக்கும் அந்த பேர்டுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த பேர்டு எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேர்டை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பேர்டு ஹேண்ட் ஃபீடிங் சைஸில் இருக்கும் போது இதோட சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும். கண்டிப்பாக இதோட சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், எனக்கு எந்த பேர்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆள்